தமிழகத்துல அவங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னா எப்பெல்லாம் இவங்க ஆட்சி வரும்போதுலாம் இந்த பொம்பளை கொண்டு வருவாங்க. இந்த பொம்பளை என்ன சொல்லுவாங்க, அண்ணன் தான் புதுசு இருப்பாங்க, அப்புறம் கற்பழிச்சா இருப்பான், அப்புறம் புதுசு இருப்பான், அப்புறம் கற்பழிச்சா இருப்பான், அப்புறம் பொம்பளை பார்த்தா 10 வருஷம் இருப்பான். அப்புறம் நேற்று பாருங்க ஒரு 10 ரூபாய் போயிருக்காங்க, பணம் கொடுத்துருக்காங்க, 10 வீடு வந்திருக்காங்க. இதை வச்சே விட்டுருவாங்க. எல்லாமே சொல்றாங்க உங்க வீடு தேடி அண்ணன் வீடு தேடி போயிட்டு காவல்துறையில வந்து ஒரு போலீஸ்காரங்க ரவுடி உள்ள போனாங்களே அந்த ரவுடி எல்லாம் கூட்டு போயிட்டு அந்த ஐயா அமௌண்ட் வந்து கைது பண்ணாங்க கேட்கறாங்க. எங்களுக்கு என்ன ஒரு கோபம்னா, ஐயா ஒரு காவல்துறை போறாருங்க, 2 பேர் ரவுடி போய் போறான். அவன் கேள்வி போய் அவன் போலீஸா அவன் டூரிகால தொப்பி இல்ல புல்லா இல்ல ஒரு மயிர் கிடையாது, அவன் போறான். இப்ப அவனை ரவுடி வச்சுதான் வந்து கைது பண்றாங்க. இது நடைமுறையே கிடையாது. ஒரு அறிவிப்பு ஒட்டுனாக்க நான் கிளிக்கிறேன் தூக்கி போடுறேன், உனக்கு எங்க மயிர் கொடுக்குது சொல்லுங்க பார்த்தோம். என்ன மாதிரி வந்த ஒட்டியா போக வேண்டியதானே, வேலை முடிஞ்சு போச்சு, திருப்பி உனக்கு என்ன வேலை உனக்கு? அப்ப திட்டமிட்டு சொல்றான். யார் சொல்றான்? இந்த சின்ன இளவரசர், இந்த பெரிய இளவரசர், பெரிய முதலமைச்சர், சின்ன முதலமைச்சர் திட்டமிட்டு தர்றான். வர 26ல நாம் தமிழ் கட்சி ஏறி அடிக்க போகுது திமுக. பயம் வந்து இப்பவே பார்த்தாருங்களா, அவங்க வச்சு கூட செஞ்சோம். செத்து போன பெரியார செருப்பாலே அடிச்சோம். பெரியாரு செத்து பல வருஷம் ஆச்சு. செத்து போன பெரியார பிரட்டி அடிச்சு உடைச்சதுனால வழி தாங்க முடியல. கத்துறாங்க. ராமகிருஷ்ணன் கத்துறா, இந்த பக்கம் ஒரு நாய் கத்துறா, அந்த பக்கம் நாய் கத்துறா. அப்ப சீமானை தட்டி வைக்கணும். அப்ப என்ன பண்ணணும்? கூப்பிடாத பொம்பளைய முடிவு வந்துட்டான். அதனால திரும்ப ஒரு பொம்பளை கொடுக்குறான். இது வந்து என்ன பண்ணும்? நேற்று கூட வழக்கா அவங்க அப்படியே கற்பவரிசி கண்ணையா இன்னும் அசிங்கம் ஆகல போது இங்க வருது, எனக்கு சொல்ல சொல்ல அவளையே கூட்டு வர்றது. எப்பெல்லாம் தேவைப்படுதோ சீமானை வீட்டை கருத்தலா பேசியா சொல்லுங்க பாப்பா, கருத்தலா பேசு. அண்ணன் வீட்டுல என்ன மாதிரி கூப்பிட்டு நீ வீட்டுக்கு போற, தனியா அண்ணிருக்காங்க, நீ ஏன் வீட்டுக்கு போற? தப்பு இல்லையாது. அப்ப தெரிஞ்சே செய்யறாங்க. அப்ப என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு தெரிஞ்சு செய்யற இந்த அதிகாரம் உனக்கு கிடையாது. வெறும் 9 மாசம் தான் இருக்கு. 26க்கு 26ல செஞ்சு விட்டுருவோம். நீங்க உறுதியா வெல்ல போது கிடையாது. நாம் தமிழ் கட்சி அதிகத்துக்கு வந்து என்னென்னலாம் செய்யறியோ திருப்பி செய்வோம். இதுல மாட்டு கருத்தே கிடையாது. நிக்க இடம் கிடையாது. ஏன் இந்த காலத்தை அனுமதிக்கல? சொல்றாங்க எங்களுக்கு அவங்க சொல்லல, உத்தரவு வரட்டும். எவனா சொன்ன உத்தரவுக்கு திட்டமிட்டு லாக் பண்றாங்களே, திட்டமிட்டு லாக் பண்ற இதுக்கெல்லாம் ஒரு நாள் உறுதியா நாட்டு பிள்ளைங்க திருப்பி செய்வோம். மாட்டுக்கு கிடையாது. காலம் காத்திருக்கணும், அவ்வளவுதான். வேற ஒண்ணு இல்ல. நம்ம அவங்கள பற்றி பேச வேண்டாம். நிறைய தரவு என்கிட்ட இருக்குது. நம்ம தனியா கூட ஒரு காணொலி போடுறோம். நம்ம அவங்க ஏதோ அவங்க போக போறான்னு தெரிஞ்சு போச்சு எங்களுக்கு. அவங்களுக்கு காளியம்மாள் வரும்போது எந்த ஊடகம் அவங்கள பத்தி பேசல. எப்படி ஒத்தாமல் தெரியும் உங்களுக்கு. இப்ப காளியம்மாள் போக போறாங்கன்னு சொல்லிட்டு சன் டிவின்ற நாய் வந்து அவ வீட்டுல படுத்திருக்கான். சன் டிவி நான் குழுமா வந்து எங்க படுத்திருக்காங்க, காளியம்மாள் வீட்டுக்கு ககுத்துல படுத்திருக்காங்க. அந்த கம்மாட்டி அங்கேயே படுத்திருக்கான். அவங்க பெருசா செய்தி ஆக்குறாங்க. எங்களுக்கு ஒரு செய்தி கிடைச்சது என்ன, அந்த அம்மா வந்து விஜய் பக்கம் போகுமா இல்ல திமுக பக்கம் போகுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கிடைச்சா, ஒரு தகவல் கிடைச்சது. நமக்கு ஒரு தரவு இல்லை, தரத்தை ஆதரவு வேணும்ல. சும்மா அடிச்சுட்டு போட்டோம்ல, ஐயா சேகரப்ப சொல்லுவாங்க அடிச்சுட்டு பாரு, அப்படி கிடையாது. நம்ம சத்தியத்தின் பிள்ளைங்க சும்மா தம்பிங்க உண்மையை தான் பேசுவான் வந்துச்சு. இப்போ அந்த அம்மாவுக்கு என்னன்னு சொன்னாக்க, இனிமேல் நாம் தமிழ் கட்சி நின்று எம்பிஆகி ஜெயிச்சு பல கோடியை சம்பாரிச்சு சிறப்பான வாழ்க்கையை வாழ போது கிடையாது. இப்போ வரும்போது சிறப்பான சொல்லி ஒரு வாய்ப்பு நம்ம கிடைச்சிருக்கு. ஆகவே அவன் சீமான் பேரை சொல்லி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதனால வாழ்ந்துட்டு போட்டு விட்டுருங்களேன், அவ்வளவுதான் பதில். வாழ்த்து சொல்லிட்டு போவான். அண்ணன் சந்தமன் சீமான் பேரை சொல்லி அந்த அம்மா வாழ்வதற்கு சில கோடிகளை ஒரு வாய்ப்பு நம்ம கிடைச்சிருக்கு. அதை எங்க தங்கச்சி பயன்படுத்தி சிறப்பாக வாழ்ந்துட்டு போட்டு மகிழ்ச்சி வாழ்த்துக்கள். ஆனா கட்சியே காலியாயிருச்சு அப்படிங்கிறாங்க. சீமானோட மொத்த கூட கட்சி காலியாக 5000 பேர் நிற்கிறான். இப்ப நாம் தமிழ் கட்சி காலியாயிருச்சு. திமுக கட்சிக்கு இங்க இருந்து ஆள் போறான், அண்ணன் திமுக இங்க தான் ஆள் போறான், எல்லா கட்சியும் இங்க தான் ஆள் போறான். இப்ப விஜய் கட்சிக்கு இருந்து ஆள் போறான். அப்ப ஆள் இல்லாம கட்சி போயிட்டு இருப்பானா? பெரிய கட்சி அப்ப நான் தானே என்ன அவன் சொல்லுவான். தம்பி அம்புட்டு வந்து சில பேசி ஊடகங்கள் இருக்கு. திமுக நான் திருப்பி சொல்ற ஒரு விஷயம் தான். திமுக என்ன பண்ணுதுன்னா, ஒரு 200 யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கு தம்பி. பல கோடியில பணம் கொடுத்து ஆரம்பிச்சிருக்கு. சீமானை பற்றி பேசு, அவதூறு பேசு, கேவலமா பேசு, நாம் தெரிவிச்சு வீட்டத்துக்கு தான் ஒரு ஆயுதம் விட்டுருக்கான். இதெல்லாம் எல்லாம் மக்கள் பார்த்துருக்காங்க. நேற்று நடந்த சம்பவத்தை யாராவது நியாயம் சொல்லுவாங்கன்னா சொல்லுவாங்க. முழுசா எப்போதுமே கூட திட்டுவோம். நேற்று கூட வாழ்த்துக்கள் லைவ் போட்டான்.
இந்த காவல்துறை எப்படி உள்ள போகுது, அந்த ரவுடி பையன் ரெண்டு அந்த பச்சை சட்டை போட்டவன் ஒருத்தன், ஒரு மஞ்சள் சட்டக்காரன் ஒருத்தன், இவன் உள்ள போறான். அந்த தம்பி அமுல்ராஜ் ஐயா எப்படி அடிக்கிறாங்க, பயோ போட்டாங்க, பாதுகாப்புல இருக்கு. திரும்பவும் சொல்றான், அவர் வந்து துக்க வச்சு மாட்டாரு, எப்ப மாட்டாரு, அவருக்கு போய் பித்தலாட்டம், திருட்டு திராவிடம் என்றாலே போய் பித்தலாட்டம் தான், வேற ஒண்ணும் கிடையாது. இதுக்கு அது சீமான் சரியான முடிவு எடுப்பார், அதுக்கு நேரத்தை குறிப்பாரு. இப்ப கூட ஒண்ணும் இல்ல, சுரேசன் நாங்க ரெடிங்க, சும்மாலாம் சொல்லிட்டு போலங்க. சீமான் தம்பி பேசிட்டு போவாங்க வாய்கறி, அப்படிலாம் கிடையாது. என்ன கைது காலத்தை தான் செய்தி, என்ன செய்தி போடுறான், சீமான் கைதா, ஒரு கேள்வி டவுன், என்னடா ஒரு கேள்வி, கைதுனா கைதுன்னு போடுன்னு, கைது பண்ணல, பண்ணிட்டு பண்ணுங்க. ஏன்னா மொத்த கட்சிக்காரல பார்த்தா கத்துவோம், ஐயோ அம்மா குன்றாங்க அம்மா புள்ள வரும். என்ன வேணும் பண்ணு, அதிகாரம் 9 மாசம். அதுக்கப்புறம் இந்த டவுன் இந்த மண்ணுல திமுக என்ன நாங்க அதிகாரத்துக்கு வரும்போது எவன் எல்லாம் வச்சு செஞ்சானோ அவனுக்கு செய்வோம். இது உறுதி சத்தியம்.